நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் நாள் இந்த நாள். ஆண்டவர் உங்களை சந்திக்க ஆலயத்திற்கு உங்களை அழைத்து கொண்டிருக்கிற நாள். இந்த அற்புதமான நாளில் ஆண்டவருடைய இல்லத்திற்கு ஓடி சென்று அவரை முகமுகமாய் கண்டு தரிசிக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். திருப்பாடல் 30 நமக்கு உணர்த்துகிற உண்மை. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவர் நம்மையும் எத்தனையோ காரியங்களில் கை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரே உம்மை நானும் புகழ்வேன் என்று பாடி புகழ்கிறோம். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு அது விடை சொல்கிறது. நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர், சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். எத்தனையோ பேருக்கு கடவுள் இந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் கூட அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது உங்களையும் ஆண்டவர் அப்படி பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்திருக்கிறார். சாவின் குழியில் இறங்கிய உங்களை எல்லாம் அவர் உயிரை காத்த தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக பாதாளங்களுக்கு இறங்கின தேவன் அவர். ஆகவே அவரை நாம் துதித்து பாடுவோம். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவருடைய சினத்தை குறித்து இன்றைய திருப்பாடல் உணர்த்துகிறது. அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று. இது உங்களையும் அந்த கருணையோடு வழிநடத்துகிற தேவன் அவர். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ காரியத்தில் நாம் கடவுளை கோபப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய வேதனை, அவருடைய வழிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமாக, துயரமாக வெளிப்பட்டது. ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று நாம் கண்ணீரோடு ஜெபித்த நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கருணை நம்மை நீடித்த இரக்கத்தோடு அது சந்தித்தது. ஆகவேதான் நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வீர், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அந்த அழகையை வெற்றி கொள்ள, அந்த அழகையினுடைய தவறான வழிநடத்துதலை மாற்றி நமக்கு பாடமாக உணர்த்த
எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கற்றுத்தந்தவரே, அழகை பொய்யுரைக்கிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பேரிரக்கம் எங்களை தாங்கி இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என்கிற அந்த வார்த்தை இந்த நாளில் எங்களுக்குரிய ஆசீர்வாத கிருபையாக மாறுவதாக. இதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து எங்களை நீரே வாழ்வித்தருளும். இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே